இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் டெலிகேட் பண்றேன் நம்ம முதலமைச்சருக்கு. அவர் சொல்றாரு கொள்கை கூட்டணி எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அந்தவே அவருக்கே அனுப்பிச்சு விட்டுலாம். இப்ப திருமாவளவன் சொல்றாருன்னா இதுவே அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருது. என்ன பண்ணு அவருக்கு அப்ப கூட்டணியில எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, இது எதுக்கு அவர் சொல்லணும், தேவையே இல்லை. எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வரதே பெரிய போராட்டமா இருக்கும் சொல்லியிருக்காங்க. எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வரதுக்கு போராடி தான் பெற வேண்டியதா இருக்கும். திருமாவளவன் நொந்து நூலாய் போயிட்டார். அவரு வேங்க வயல்ல நடந்த அந்த கொடுமைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல இந்த அரசுல. இந்த பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் சாவுல பாத்தீங்கன்னா பெரும்பகுதி சாகிறவங்க பட்டியலின மக்கள் தான். பட்டியலின பெண்ணு ஒரு பெண்ணு திமுக எம்எல்ஏ வீட்டில் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு கூட்டி போய் கொடுமைப்படுத்தி அடிமைக்கு அடிமையா வச்சு சூடு போட்டு அது வெளியே வந்து அதையும் கேட்க முடியல. இன்னைக்கு அவர் வந்து எதையும் சேலத்தில் இதே மாதிரி ஆதி திராவிடர் ஹாஸ்டல்ல அங்க குடிக்கிற தண்ணியில மலம் கலங்கப்பட்டது, மனித மலம். அதையும் எதிர்த்து கேட்க முடியல. கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே இப்ப அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. திமுக கூட்டணியால் திருமாவளவன் நொந்து நூலாகிவிட்டார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.